காலையிலேயே ஒரு சில் கிளைமேட்ல கிளம்பியாச்சு. ரோடு கொஞ்சம் லைட்டா ஃபாகா சூப்பரா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி நல்ல ஒரு சாங் போட்டுட்டு கார் டிரைவ் பண்றது வேற ஒரு ஃபீல் தாங்க. இப்போ இங்க ஒரு ரைட் கட்டிங் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம ரைட்டு திரும்பணும். இந்த 108 சாமி கோயிலுக்கு இந்த ரோடு வந்து ஒரக்காடு ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைட்டு திரும்பி கொஞ்சம் தூரத்தில் போனால் கோயிலை ரீச் ஆகலாம். போகிற வழியில் இங்கே ஒரு குதிரை பண்ணையும் இருக்குது, அதுக்கான போர்டு தான் அது. ரோடே ரொம்ப சைலண்டாக இருக்குது. சண்டேன்றதால இப்படி இருக்கா இல்லை யூஸ்வலாகவே இந்த ஏரியா இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. நம்ம அந்த டோல்கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாலே நம்ம ஒரு வில்லேஜை ரீச் பண்ண ஃபீல் கிடைச்சிருங்க. ஆல்மோஸ்ட் கோவில் கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இந்த கோவிலுக்கு. இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டே. நான் உங்க கோபிநாத் ராஜ். நான் இன்னைக்கு எந்த டெம்பிளுக்கு டிராவல் பண்ணிருக்கேனாக்கா 108 அம்மன் சிலைகளை ஒரே கோவில்ல பிரதிஷ்டை பண்ண ஒரு வித்தியாசமான கோவிலுக்கு தாங்க டிராவல் பண்ணிருக்கேன். இந்த கோவில் எங்க இருக்குனாக்கா ரெடில்ஸ் அடுத்த சோழவரம் வில்லேஜ்ல ஒரக்காடு ரோட்லயே தாங்க இருக்கு. நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கோவில்ல இருக்கு, என்னென்ன அம்மன் சிலைகள் இருக்குன்னு ரொம்ப விரிவா பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவில் வந்து பள்ளமான இடத்துல இருக்கிறதுனால ரீசெண்டா வந்த புயல்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து கோவில் வந்து பூட்டிய நிலையில தான் இருக்கு. பொதுமக்களுக்கு யாரும் போறதுக்கு உள்ள அனுமதி இல்லை. நம்ம எவ்வளவு தூரம் வந்தாச்சு, சாமியை பார்க்காம போ. நான் தனியா தாங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஏதோ ஒரு தைரியத்துல உள்ள வந்துட்டேன். இந்த கோவிலை பத்தி ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு நான் இந்த ஒரே வீடியோல சொல்றேன். இந்த கோவில் மீண்டும் பழைய நிலையில திரும்பி வர்றதுக்கு யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்க சர்க்கிள்ல யாருக்காவது தெரிஞ்சு இந்த கோயிலை வந்து மீண்டும் பழைய நிலையில மீட்டெடுக்கிறதுக்கு முன் வருவாங்க. கருமாரி அம்மன் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது திருவேற்காடு தாங்க. ஆனா வடவேற்காடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, வடவேற்காடு ஸ்ரீ சங்கரதேவி கருமாரி அம்மன். இங்க இருக்க கருமாரி அம்மன் கோயிலை சுத்தியும் தான் நிறைய வந்து சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல 108 அம்மன் சிலைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஔவையாருக்கு தனி சன்னதி, சித்தர்களுக்கு தனி சன்னதின்னு நிறைய சிலைகளை இங்க பார்க்கலாம். ரீசெண்டா வந்த மழையினால கோவில் பள்ளத்துல இருக்கிறதாலையும் சுத்தி மதில் செவரு இல்லாதனால மழை தண்ணி உள்ள வந்து தேங்கி இருக்குங்க. கோவிலை சுத்தியிலே இவ்வளவு தண்ணி இருக்கு. அதனாலதான் கோவில்ல இருந்து தண்ணி வெளியே போறதுக்கான வழி எதுவும் இல்லை. விநாயகர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அரச மரம் இருக்கு. ஆனா இந்த அரச மரத்தை இப்ப சுத்தி வர கூட வழி இல்லாம சேரும் சகதியமா இருக்குங்க. இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்ற மகா சித்தரால கட்டப்பட்ட கோவிலுங்க. இப்போ மழை தண்ணி தேங்கி மக்கள் பயன்பாடு இல்லாம பரிதாப நிலையில இருக்குங்க. அதோட பல சித்தர்கள் இந்த கோவில்ல உலா வரதாவும் பக்கத்துல இருக்க மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த கோவில்ல வந்து வித்தியாசமா எல்லா கோயிலையும் இல்லாத மாதிரி விமானம் வேற ஒரு வடிவில் அமைச்சிருக்காங்க. கோவில் ஃபுல்லாவே போக போக ஆழம் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட முட்டிக்கு கீழே வரைக்கும் தண்ணி இருக்குங்க. உள்ள வரும்போது எல்லாருமே சொன்னாங்க நிறைய விஷப்பூச்சிகள் பாம்புலாம் இருக்கு, போக வேணாம்னு சொல்லிட்டு தான். பட் என்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த கோவிலை பற்றி ஃபுல்லாக வீடியோ எடுக்காமல் திரும்பி போக முடியல. ஔவையாருக்கு சிலை வந்து இந்த கோவிலில் பார்க்கலாம். எந்த கோவில்லையும் வந்து ஔவையாருக்கு தனியாக சிலை வச்சு நான் பார்த்ததில்லை. நான் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். காலில் ஏதோ கடிக்குது. பூச்சி நிறைய இருக்கு, நத்தைகளும் இருக்கு.
இந்த சிலையை பாருங்க, பார்க்கவே ரொம்ப அகோரமா இருக்குங்க. தன்னோட தலையை தான் கையிலேயே வெட்டி வச்சுக்கிட்டு கழுத்துல எலும்பு மண்டை ஓடெல்லாம் மாலையா போட்டுக்கிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. இவங்களோட பேரு சின்ன மஸ்தான்னு எழுதியிருக்காங்க. இந்த காத்தவராயன் சாமிக்கு மட்டும்தான் ரீசெண்டாக ஏதோ படையல் போட்டு யாரோ வழிபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கோவில்லையும் கருவறைக்கு மேல இருக்க விமானம் சுதை சிற்பங்கள்லாம் வச்சு ஒரு அமைப்புல இருக்குங்க. ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமா வர ஸ்டெப்பா வச்சு கோவிலோட விமானத்தை அமைச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. நவகிரக சன்னதி ஆல்மோஸ்ட் முழுகிற ஸ்டேஜில் இருக்கு. தாய் மூகாம்பிகை கோபுரம், மங்கள சண்டி துர்க்கை. வராக பெருமாளுக்கு ஆப்போசிட்லேயே பெருமாள் கோவில் இருக்கு. இந்த பெருமாள் கோவிலில் சனிக்கிழமையானா இவருக்கு விசேஷ வழிபாடு நடக்கும்னு சொன்னாங்க. இப்போ நீங்க பாக்குறது கோவிலுக்கு பக்கத்துல இருக்க காலி இடம். இதுல பார்த்தா உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி இருக்குன்னு தெரியும். ஆமாங்க, இப்படி தேங்கி இருக்கனாலதான் கோவில் உள்ள இருக்க தண்ணி வெளியே போறதுக்கு வழி இல்லாம ரொம்ப நாளாவே கோவிலே தேங்கி இருக்குங்க. இந்த தண்ணி பார்க்க எப்படி அழுக்கும் சகதியமா இருக்கோ அதே நிலையில தாங்க கோவில் உள்ள இருக்க தண்ணியும் இருக்கு. சிவனும் சக்தியும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி சத்தம் வலிக்குது. பூச்சிங்க நிறைய இருக்கு, காலில் கடிக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்காங்க இந்த ஒரு கோவிலை. சிங்கத்தின் வாயில உள்ள போகிற ஒரு குகை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு அம்பாள் சன்னதி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு காலியாக தான் இருக்கணும். அவருக்கு கீழவே நடராஜர். அரச மரத்தை பாருங்க. அரச மரத்தை சுற்றி வர்றதுக்காக ஒரு மேடை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த மேடையே மூழ்கி இருக்கு. ரமண மகரிஷிக்கும் தனியாக ஒரு சிலை வச்சிருக்காங்க. சர்பமூர்த்தி, சூலினி துர்க்கை, சப்த கன்னிகள் எல்லாம் இருக்காங்க. பூச்சிங்க நிறைய இருக்கு. ஸோ தண்ணி இது மாதிரி சத்தம் போட்டுட்டே போனாதான் கொஞ்சம். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சு, இதுதான் அஷ்டலட்சுமி இருக்கிறதுக்கான கோவில். இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 12 கையில நெய் தீபம் ஏத்திக்கிட்டு இந்த வெளிப்பிரகாரத்தை 8 தடவையும் உள்ள அஷ்டலட்சுமி சிலைகள் இருக்காங்க. அந்த உள் சைடுல அந்த துளசி மாடத்தை சுத்தி ஒரு தடவை வளம் வந்தாக்கா நீங்க நினைச்ச காரியம் மிக சீக்கிரத்துல நிறைவேறும். உள்ள நிறைய கோவில் இருக்கு இன்னும், பட் ரொம்ப ரிஸ்காக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செடிகள்லாம் முளைச்சி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. புராணங்களில் படிச்சிருப்போம், கிருஷ்ணர் ஒரு அரக்கிக்கிட்ட பால் குடித்ததா. அது அப்படியே தத்ரூபமாக இங்கே சுதை சிற்பமாக செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் கடவுள்களுக்கு மட்டும் சந்நிதி இல்லைங்க. சித்தர்கள், முனிவர், ரிஷி இவங்களுக்கும் தனித்தனியாக சிலைகளை வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். அதை சுற்றில நிறைய சாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி நடுவில் சூரிய ஒளி படுற மாதிரி துளசி மாடத்தை அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல இந்த துளசி மாடத்தை சுத்தியுமே அஷ்டலட்சுமிகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கஜலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, தானியலட்சுமி, ஆதிலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டலட்சுமிகளை வெளிப்பிரகாரத்தை சுற்றி 8 தடவை வலம் இந்த உள் சைடு ஒரு தடவை வலம் வந்தால் நம்ம நினைச்ச காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும்னு இங்கே
போர்டில் போட்டிருக்காங்க. என்ன கோவில்னு தெரியல, உள்ள நிறைய சிலைகள்லாம் இருக்கு. பட் உள்ள போக முடியல, ரொம்ப ஆழமா இருக்கு. நானே எவ்வளோ ஹைட்ல நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. இது போல தான் வந்து ஒவ்வொரு அம்மன்களுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கோவிலாக வச்சு 108 அம்மன் சிலைகளை வந்து இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. கோவில் காம்பவுண்ட் இல்லாதனால வெளியே இருக்க தண்ணி மொத்தமே கோவில் உள்ள வந்துடுச்சு. ராகவேந்திரா சுவாமி, அவருக்கு ஆப்போசிட்லயே ராமருக்கு ஒரு கோவில் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து கல்லை ஒன்று அது மேலே வச்சு கட்டுறதுனால வந்து அவங்களோட வீடு கட்டும் கனவு சீக்கிரத்தில் நிறைவேறும்ன்ட்டு வழிபட்டுட்டு வராங்க.